வீடியோ சில பேர் கடுப்பா இருக்கும். சில பேர் வந்து ஏன்டா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்கன்னு சில பேர் காண்டாகலாம் இருக்கும். ஏன்னா நான் எந்த இடத்துலையும் பார்த்துட்டேன். நானும் அதை அனுபவிச்சுட்டும் பார்த்துட்டேன். ஒரு பெண் போக்குவரத்து துறைகள்லாம் இருக்காங்கல்ல, அது துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். இந்த பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு 8 போடுறதுக்கு பதிலா 38 இந்த மாதிரி 40ன்னு போட சொல்லுங்க. அப்பயாச்சும் அவங்களுக்கு முழுசா ஓட்ட வருதான்னு பார்க்கும். நான் நிறைய ஏரியாவும் போயிட்டேன். ஓட்ட போகும்போது நானும் அனுபவிச்சிட்டேன். இந்த மாதிரி பெண்களுக்கு வளைக்கவும் தெரியல, இல்ல அப்புறம் அந்த யூட்டர்னும் பண்ண தெரியல, அவங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டு கை காட்டியும் செய்ய தெரியல. கிடிச்சா என்ன சொல்றாங்க, நாங்க பெண்கள் பெண்கள் ராணுவ படங்கிறீங்க. சட்டமும் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, இந்த சாதகத்தை இருக்கிறதுனால அதை வச்சு நம்மள டார்கெட் பண்றாங்க. இல்ல தெரியாம போய் டக்குன்னு அவங்க மேல நம்ம மோதில நம்மள அடிக்க வராங்க. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஆனா அவங்க நம்ம மேல மோதிட்டா சிரிச்சுக்கிட்டே ஈன்னு சிரிச்சுட்டு போயிரு. என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஒரு முடிவு எடுக்கணும். புரியுதா? நீங்க எடுக்கிறீங்க, எடுக்கல ஒன்னும் செய்ய முடியாது. பசங்களா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஸ்கூட்டி வந்ததுன்னா கொஞ்சம் ஒதுங்கி போடுங்க, இல்லைன்னா நிறுத்தி அது ஸ்கூட்டி ஒரு கிலோமீட்டருக்கும் போங்க பின்னாடியே. ஏன்னா எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. புரியுதா? பார்த்துருங்க பாய்ஸ், பார்த்துருங்க. இந்த மாரி வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன கருத்து கரெக்டுன்னா கமெண்ட்ல போய் கமெண்ட் செக்ஷன் பண்ணிட்டுங்க. என்ன மாரி எத்தனை பேர் இதுமாதிரி அனுப்பிவிட்டுருக்கீங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.